டாப் ஸ்டோரி முதல்ல அருண் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு செட் ஆகுமான ஒரு டவுட் இருந்தது. போலீஸ் யூனிஃபார்ம் போய் ஆஃபீஸில் யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோம். பட் ஆக்சுவலாக வந்து அரவணை மனசோட 2 பேரும் ஷூட்டுக்கு கிளம்பணும். எனக்கு செட் ஆகணுன்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் மீஸ் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அப்போது நான் அருண் சொன்னேன், மீஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாம், ஏதோ வீரனா மீசில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அது எப்படி க்ளீன் செவ்வில் பண்ணலாம் டாப் ஸ்டோரின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். கடைசியில் மீஸ் தான் வச்சு சொல்லி அருண் வரைஞ்சி பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ டாப் ஸ்டோரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா டைட்டில் என்ன வைக்கலாம் போது ஒரு 10 டைட்டில் பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் ஓவர் அப்படி அண்டர் அப்படின்னு போயிட்டு போது அருண் என்ன சொன்னார், சிறுபுன்னு வச்சுக்கலாம் நண்பா அப்படின்னு. நல்லா இருக்கு நண்பா, நான் ரொம்ப ஓவர் சீனாக இருக்குது, அது பார்த்துக்கோங்க அப்படின்னு. பட் ஆனால் அதான் கரெக்டாக இருக்குது, ரொம்ப கெத்தாக இருக்குது, அது கரெக்டாக நண்பா. பட் என் பேர் வச்சு படம் எடுத்து அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்து அவங்களே பேக் ஃபயர் ஆகிடுவோம், அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை அப்புறம் ஏன்னா எனக்கு கதை பிடிச்சது, அதோட எனக்கு கதை மேலே இருந்த நம்பிக்கை வந்து ஒரு 50%, எனக்கு அருண் மேலே இருந்த நம்பிக்கை தான் 100%. ஏன்னா பண்ணையார் படத்து மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சென்சிபிலிட்டி வேணும். அது ஒரு முதல் பட இயக்குனருக்கு முதல் பட வாய்ப்புக்கு எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ நம்ம பயன்படுத்தணுங்கிற சென்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு ஆள் பண்ணையார் படத்தில் நம்பிக்கை வச்சு எடுக்கிறாருன்னா அது எவ்வளோ சென்ஸ் வேணும், அந்த சீன்ஸ் பண்ணுறது கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. ஸோ அருண் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தது, அருண் நம்பி தான் போகணும். பட் எங்கள் 2 பேரோட பெரிய நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி திமுறை உட்காந்தது யாருன்னா எங்கள் கேமராமேன் தினேஷ் தான். அவன் தான் அவ்வளோ நம்புறாங்க, உங்களுக்கு மாஸ் செட் ஆக போது நீங்கள் நம்புறது பண்ணுறது நம்புறேன். ஸோ இப்படிதான் சேது படம் உருவாச்சு. பட் முதல்ல இங்கே வந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக பேசினார் கருப்பள்ளி சார், சித்தார்த் சார், சிபி அண்ட் சக்தி. நான் எதிர்பார்க்கல, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னை பற்றி என்னோட சக நடிகர்கள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லுது, அவ்வளோ ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுறீங்க. சித்தார்த் சார் முக்கியமாக வந்து பீட்சா படம் பார்த்துட்டு அவர் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கைகாலெலாம் நடுங்கி வேர்த்து சித்தார்த் சார் பண்ணி பேசினாங்களா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த மனுஷன் இன்னமும் அதோட பல மடங்கு அவ்வளோ எவ்வளோ செலுத்துறாரு. சார் ரொம்ப நன்றி, லவ் யூ ஸோ மச் சார், லவ் யூ. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் நிவாஸ் பேசுனா. நிவாஸ் எத்தனை பேர் மொத்தம் எல்லாரும் சொல்கிறேன், நிவாஸ் பிரிச்சுட்டாப்புல கலைஞாப்புல அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெக்னியில் அந்த சாங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச சாங். இந்த பாட்டு போட்டேன், நிவாஸ் வந்து பாட்டு நல்லா இருக்கானா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கானா படம். நான் சொன்னேன், நீ கலக்கிட்ட நிவாஸ் பிரிச்சுட்டேன்னு, அதுக்கு சாட்சி தான் அது. உன் பேர் ஒரு முறை சொல்லும் போது சரி அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அது. வாழ்த்துக்கள் ரம்யா. பீட்சா அப்போ நாங்கள் பார்த்தது, அதுக்கு ஒரு 2 குழந்தையோடு இருக்கோம் நாங்கள். முதல்ல ரம்யா தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ரம்யா இஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர், செம்ம ஆக்டர். அவன் கூட நடிக்கிறது வந்து பெரிய அன்லிமிட்டட் ஆக்சுவலாக. இந்த எல்லா சீனும் எனக்காவது மொழி தெரியும், நான் புரிஞ்சுட்டு 4-5 கேள்வி கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே பெரிய எஸ்கேப் ஆகிடும். ரம்யா அப்போ கேட்டு டப்புன்னு உடனே சுட்ட தோசை மாதிரி சூடாக வந்து ரெடியாக டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அண்ட் வேலன் ராமமூர்த்தி சார், இது பெரிய எழுத்தாளர். இந்த படத்தில் சாரை தான் நாங்கள் மோசமான வில்லை நாங்கள் காட்டியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் 2 ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. என் பேர் விவேக் பிரசன்னா. நான் இவரோட ஷாப்பில் பார்த்தேன், அதுலேருந்து நான் இவங்க பெரிய ஃபேன். பெரிய இப்போ இவன் வந்து வணக்கம் சென்னை நடிச்சிருக்க லிங்கா, 2 பேரும் சூப்பர் வருவாங்க. செம்ம ஆக்டர்ஸ் 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்களோட ஃபேன் சொல்லுவேன், அவ்வளோ சூப்பரான ஆக்டர்ஸ். எங்கள் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டது தான் எங்கள் 2 பேரும். ஆக்சுவலாக இவங்களை பற்றி ஒரு ஸ்வீட்டான நியூஸ் இருக்குது. அதாவது ஒரு 15 நாள் இருப்பான், ஃபேமிலி போர்ஷன் 15 நாள் எடுத்தோம். ஒரு 10 நாள் கழிச்சு இவங்க ஒரு மாண்டேஜ் சொன்னாங்க, தனுஷா வந்து ஒரு மாண்டேஜ் சொல்கிறாங்க. ஒரு சாங் மாண்டேஜ் வந்து இவங்க எழுதி இவங்க ஒரு மாண்டேஜ் எங்களுக்கு சொன்னாங்க. 2 பேரும் அவ்வளோ இயல்பாகவும் சரி, கேமரா பயணம் அவரோட மானிட்டர் பார்க்கலாம்னு சொன்னால் அவரோட நடிச்சு காமிக்கிறாங்க. இந்த அளவு கற்றுனா போதுமா, இல்லை இதோட அதிகமாக கற்றுமான்னு சொல்லி வாயிலாம் ஏற்றி காட்டுறாங்க. அவ்வளோ சென்சிபிளான அவ்வளோ க்யூட்டான புதுஸ். ஓரளவு இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சவங்க அத்தனை அன்பான உள்ளவங்களுக்கு நன்றி. முக்கியமாக எங்கள் நம்பி வந்த எங்கள் தயாரிப்பாளர், ஏன்னா அருண் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு என்னை வந்து சந்திச்சார். நான் பொறுப்புக்கு டப்பிங்கில் இருந்தேன். இல்லை சார் படம் எடுக்க போகிறீங்களா சார் கேட்டேன். ஆமான்னாரு. சார் ஜாக்கிரதை, ஏன்னா சினிமாவில் ராபர்ட் கூட மிஞ்சாது சார், பார்த்துங்க அப்படின்னு.
நான் எவ்வளோ வெரைட்டியும் பயமுறுத்தியும் எங்கள் கதை மேலேயும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.